நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்கஹால் அண்ட் சிகரெட் இப்போ வரைக்குமே நான் என்ன பெருமையா என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகாம இருக்கிறது தான். எத்தனை குடும்பம் நடுரோட்டில் நிற்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏன்டா நீ எனக்கு சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு பையனாவோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, இதை நான் உங்கள்ட்ட சொல்றேன். ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. இதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தா டெய்லிக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்றேன். உடனே விட முடியாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்க. நான் அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்குங்க. ஏன் அந்த குடும்பத்துல நானும் தான் இருக்கேன். அந்த ஒரு அக்கறையில தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, இதுவும் இல்லாம ஒரேடியா எல்லாரையுமே சரி பண்ணிட முடியாது. அவங்கவுங்க நான் சரியா இருக்கணும்னு நினைச்சு சரியா இருந்தால் தான் முடியும். இது எவ்வளோ பாதிக்கும்ன்றத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இதில் ரொம்ப அடிக்ட் ஆகி லாஸ்ட்டில் அவங்கள இழக்கிற டைமில் வரும்போது அவங்க ஃபேமிலி அர்த்தமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் கைவிடப்பட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. கஷ்டத்தெல்லாம் குடிச்சாதான் இல்லை தம் அடிச்சாதான் சரியாகும்னா கடைசி வரைக்கும் அந்த கஷ்டம் முடியாது. ஸோ இதுலேருந்து எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ வழி இருக்குது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை இது பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்தமாரி அடிக்ட் ஆகி இந்த குடி பழக்கத்துக்கு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகினா தான் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு நினச்சா ஊரில் உள்ள எல்லாருமே அதே பண்ணியிருப்பாங்கள்ல. இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது, எல்லோரும் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.